உங்களை காப்பாற்ற வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள். பெகல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அது குறிப்பா பெகல்காம்ல இருந்து 3 கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி. அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க. ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லும். நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான், ஒன்றுதான், நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும். ஏன்னா யாரும் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பாக்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாம அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே இருந்தே நாம் பார்க்கின்றோம். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஆளுநர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆபரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்துல கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்யணும். காஷ்மீர் போறவங்க போகணும். நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் பண்ணிருக்கிறேன், வர்ற ஜூலை மாசம் அமர்நாத் யாத்திரை நடக்குது, நான் போனவங்க நான் நினைக்கிறவங்க கண்டிப்பா போகும். இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினாதான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும். அதை பண்ணக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்வோம். காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போவோம். நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா